ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்திலே இன்று நாம் பார்க்க இருக்கும் வாக்கியம், எம்பெருமான் என்றேனோ பட்டர்பிரானை போலே. இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜரிடம் கேட்கும் இந்த வாக்கியம் பட்டர்பிரானாகிய பெரியாழ்வாரை பற்றியது. அவர் என்ன சொன்னார் எம்பெருமானை பற்றி அப்படிங்கிறத நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம். பட்டர்பிரான் ஸ்ரீவில்லிபுத்தூர் வள்ளி நாட்டினை சேர்ந்த பூர்வசிகை அந்தணர் வகுப்பினை சேர்ந்தவர். அவர் ஒரு வேத விற்பனர், தமிழ் மொழி புலவர், தமிழிலே தமிழிலே பாசுரங்கள் பலவற்றை இயற்றியவர், வடமொழி புலமை நிறைந்தவர். எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருநாமத்தையே தன்னுடைய நாவிலே வைத்து கொண்டிருந்தவர். அவர் எப்பொழுதும் பாகவத புராணங்களை பாடுவதும் பேசுவதும் பகவத் கைங்கரியத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வதுமே தன்னுடைய முழு மூச்சாக கொண்டிருந்தவர். இப்படிப்பட்ட ஒரு எம்பெருமானுடைய கைங்கரியத்தை செய்து கொண்டு வருவதற்கு அவர் ஒரு நந்தவனம் அமைத்தார். இந்த நந்தவனத்திலே நிலத்திலே பூக்கின்ற பூ, மரத்திலே பூக்கின்ற பூக்கள், கொடியிலே பூப்பது, நீரிலே பூப்பதுன்னு வகை வகையான பூக்களை எல்லாம் வளர்த்து வந்தார். நம்மாழ்வார் சொல்வது போல, வாடாத நறுமலர்களையெல்லாம் நாடி வாடாத இறைவனடி சூட்டினேன் என்று, நாடாத மலர்களை எங்கெங்கெல்லாம் பூ கிடைக்குமோ அதை எல்லாத்தையும் நாடி எடுத்து கொண்டு திருவடியாகிய அந்த வாடாத திருவடி கமலத்திலே நான் சாத்துவேன் அப்படின்னு பெரியாழ்வார் எல்லா பூக்களை தேடிக்கொண்டு எம்பெருமானுடைய திருவடியிலே சேர்த்துவதையே தன்னுடைய வேலையாக கொண்டிருந்தார். இப்படி நந்தவனத்திலிருந்து பூக்களை பறித்து வருவதும் தொடுத்தும் பெருமாளுக்கு சாத்துவதுமாக இருந்ததினாலே இந்த பட்டர்பிரானுக்கு மாலாக்காரர் என்ற பெயர் இருந்து வந்தது. இந்த பட்டர்பிரானுக்கு விஷ்ணு சித்தன் என்பதே அவருடைய பெயர். எப்பவுமே தன்னுடைய சித்தத்திலே விஷ்ணுவை கொண்டிருந்ததுனால அவருக்கு விஷ்ணு சித்தன் அப்படிங்கிற பெயர். சிந்தையால் மறவாது எப்பொழுதும் அவனுடைய பெயரை சொல்லி கொண்டிருந்தார். ஆண்டாள் நாச்சியார் சொல்வது போல, வாயால் பாடி மனத்தினால் துதித்து சிந்தை முழுவதும் எம்பெருமானுடைய திருநாமம். இவர்தான் இந்த விஷ்ணு சித்தன். இந்த விஷ்ணு சித்தன் இப்படியாக எம்பெருமானுடைய தொண்டினை ஆற்றி வந்த காலகட்டத்தில் வல்லபதேவன் அப்படிங்கிறவர் இந்த கூடல் மாநகராகிய மதுரையம்பதியை ஆண்டு வந்த மன்னன். இந்த மன்னனுக்கு பரும்பதத்து கயல் பொதித்தோன் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு, பட்டம் உண்டு. அப்படின்னா என்ன அப்படின்னா, கயல் கொடியாகி அந்த மீன் கொடியை கொண்டு போய் இமயமலையிலே பதித்தவன் என்ற பெருமைக்கு உரியவன் இந்த வல்லபதேவன். இந்த வல்லபதேவன் மன்னவர்களுக்கே உள்ள ஒரு வழக்கம் இல்லையா, அப்படி இந்த நகர்வலம் வருவது, இரவிலே ஊர் நல்லா இருக்கான்னு பார்க்கறது. இப்படி ஒரு நாள் இரவிலே அவர் ஊரை சுற்றி ஊர் நன்றாக இருக்கிறதா என்று அப்படி பார்த்து வரும்பொழுது ஒரு வீட்டினுடைய திண்ணையிலே ஒரு தேசாந்திரியாகிய ஒரு அந்தணன் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறான். அந்த ஊரில் இல்லாத புதிதான ஒரு நபராக இருப்பதினாலே வல்லபதேவன் அவரை தட்டி எழுப்பி, யாரப்பா நீ இங்கே இருக்கியன்னு கேட்க, தான் தேசாந்திரியாக பல ஊர்களுக்கும் சென்று வடநாடுகளெல்லாம் சென்று இறை வழிபாடு செய்து இங்கு வருவதாக சொல்ல, நீ இந்த மாதிரி வழிபாடெல்லாம் செய்து பல ஊர்களுக்கும் சென்று வருவதில்ல, நீ தெரிந்து கொண்ட விஷயம் என்ன என்று கேட்க, அந்த அந்தணனோ ஒரு வடமொழி, அதாவது சம்ஸ்கிருதத்திலே ஒரு செய்யுள் ஒன்றை ஓலையிலே எழுதி அவரிடம் கொடுத்து விடுகிறார். அந்த செய்யுளினுடைய சாராம்சமானது என்ன அப்படின்னா, இரவிலே நமக்கு உணவு தேவை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம், பகலிலேயே அதிகமான உணவை தயாரித்து விடுகிறோம். அந்த அதிகப்படியாக செய்யப்பட்டதை இரவில் சாப்பிடுகிறோம். மழை நாளில் நமக்கு உணவு தேவை அப்படிங்கிறதுக்காக வெயில் காலத்திலேயே அதற்கான உணவை சேகரித்து வைத்து கொண்டு மழை நாளிலே அதை பயன்படுத்தி கொள்கிறோம். இப்படியெல்லாம் முதுமை காலத்திலே நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக இளமையிலேயே ஓடி உழைத்து முதுமைக்கு தேவையானதை சேகரித்து கொள்கிறோம். இந்த வாழ்வு முடிந்து மறுமையில் நாம் நல்லபடியான நிலையை, நற்கதியை அடைய வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறோம் என்று கேட்கிறார். இந்த கேள்வி அப்படியே மன்னனுடைய மனதிலே பதிந்து விடுகிறது. பொழுது புலர்ந்ததும் அவையை கூட்டி கேட்கிறார். ஒவ்வொருவாறு பதில் சொல்கிறார்கள். இறைவனை தொழுதால் நமக்கு நன்னிலை கிடைக்கும், என்னென்னமோ கருத்துக்கள் வருகிறது. மன்னவனுக்கு திருப்தி ஏற்படவில்லை. மன்னவனுடைய அவையிலே இருந்த செல்வ நம்பி ஒரு யோஜனையை சொல்கிறார்.
அவர் என்ன சொல்கிறார் என்றால், டண்டோரா போட்டு சபையை கூட்டி நம் ஊரில் உள்ள அறிஞர்கள் அனைவரையும் அழைத்து இந்த கேள்விக்கான பதிலை கேட்கலாம். யாருடைய பதில் உகந்ததாக இருக்கிறதோ, எந்த வழி சிறப்பாக தெரிகிறதோ அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம்னு. இதனால் ஊரெங்கும் பறை அறையப்படுகிறது. மக்கள் எல்லாம் இதை கேட்கிறார்கள். பல அறிஞர்களும் வல்லபதேவனுடைய சபைக்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை வைக்கிறார்கள். மன்னவனுக்கு திருப்தி ஏற்படவில்லை. ஒருவாறாக இந்த செய்தி நம்முடைய பட்டர்பிரானுடைய செவிகளுக்கும் வந்து சேருகிறது. எல்லாரும் அவரையும் தூண்டுகிறார்கள். நீங்களோ ஒரு பெரிய தமிழ் புலவன், இறை வழிபாடிலேயே மேன்மை கண்டவர், நீங்கள் தான் இந்த மன்னவனுடைய ஐயத்தை வந்து நீக்க முடியும், நீங்கள் போய் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, இவருக்கு வந்து அந்த காலகட்டத்திலலாம் நம்ம கேட்டால் இந்த அச்சாவதார மூர்த்தியோடு இவர்கள்லாம் உரையாடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இருந்து வந்தது. பெரியாழ்வாராகிய பட்டர்பிரானாகிய இந்த விஷ்ணு சித்தன் என்ன பண்ணுகிறார், இறைவனிடம் அனுமதி கேட்க, இறைவனோ நீ போய் வா, அவனுடைய கைங்கரியத்தை முடித்துவிட்டு நீ சென்று அவனுடைய ஐயத்தை நீக்கி வா என்று இறைவனுடைய உத்தரவும் கிடைக்க, நம்முடைய பட்டராகிய இந்த விஷ்ணு சித்தன் கூடல் மாநகருக்கு வந்து சபையிலே தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறார். வேதம் அனைத்துக்கும் சொல்லக்கூடிய முழு முதல் கடவுளாகிய திருமாலை அடைந்தாலே நம் வாழ்க்கையிலே நற்கதி பெற முடியும். அவனுடைய இதே வந்து அவனுடைய திருமாலுடைய நாமத்தை சொன்னாலே போதும் நமக்கு மோட்சம் கிடைத்துவிடும் என்கின்ற ஒரு அரிய ஒரு கருத்தை வந்து அந்த இடத்திலே சபையிலே எடுத்து வைக்கிறார். பாண்டியன் அதை கேட்டு கேட்டு தன்னுடைய ஐயங்கள் அப்படி விலகுவதை அப்படியே பார்க்கிறார். ஒவ்வொரு இதாக சொல்வார். கடையனுக்கும் கடைத்தேற்றம் அளிக்கக்கூடிய நாமம் இந்த எம்பெருமானுடைய நாமம் என்று சொல்ல, பாண்டியனுக்கு தன்னோட அப்படியே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த பொற்கிழியினை அறுத்து பெரியாழ்வாராகிய பட்டர்பிரானிடம் கொடுக்கிறார். கொடுத்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பட்டத்து யானை மேலே அவரை வீற்றிருக்க செய்து தானே அவருக்கு விசிறி வீசி சாமரம் வீசி அப்படி வீதி வழியாக ஒரு வீதி புறப்பாடு உலா செய்கிறார். இந்த காட்சியை பார்த்ததும் எம்பெருமானுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நம்முடைய பக்தனுக்கு இவ்வளவு பெருமையும் நடக்கிறப்போ நாம் அதை பார்க்க வேண்டாமா என்று சங்கு சக்கரத்தோடு ஆழியோடு அப்படியே அந்த இடத்திலே காட்சி அளிக்கிறார். இந்த காட்சியை கண்ட பெரியாழ்வாருக்கு பேரின்பம் ஏற்படுகிறது. அந்த பேரின்பத்தின் வெளிப்பாடாக அந்த இடத்திலேயே கண்ட இடத்திலேயே பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோள்மணி வண்ணாவும் சேவடிஜவித்திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பல்லாண்டு என்று பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் செய்கிறார். மங்களாசாசனம் என்றால் இறைவனை போற்றி பாடுவது. அந்த போற்றிக்கு தான் மங்களாசாசனம் என்று பெயர். அதாவது இந்த இடத்திலே பெரியாழ்வார் இப்படி அழகாக சங்கொடு சக்கரத்தோடும் தன்னுடைய திவ்ய ஆபரணங்களோடும் திவ்ய ஆயுதங்களோடும் பெருமாள் காட்சியளிக்கும் பொழுது அவனுக்கு திருஷ்டிப்பட்டு விட்டு விடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக ஒரு தாயாக, ஏனென்றால் பெரியாழ்வார் தன்னை தாயாகவே பாவித்து தாலாட்டு பாடியவர் இல்லையா, குழந்தைக்கு கண்ணுப்பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாவத்திலே அவர் வந்து மங்களாசாசனம் இது கண்ணுப்பட்டு விடக்கூடாது என்று பல்லாண்டு பாடுகிறார். அந்த பல்லாண்டு பாடும் பொழுதும் அவர் சொல்லுவது, தொண்டை குலத்தில் உள்ளீர் வந்து அடிதொழுது 1000 நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்த்து என்று சொல்லுகிறார். நாம் என்று அவனுக்கு தொண்டன் என்று சொல்லி தொண்டை குலத்தில் நம்மை ஒருவராக நம்மை இணைத்து கொண்டோமோ அன்றே பண்டை குலத்தை தவிர்த்து அவனோடு சேர்ந்து விடுகிறோம் என்கிறார். பண்டை குலம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு முற்பிறவியினால் ஏற்பட்ட பாவம், அந்த பாவம் எல்லாம் அதனால் ஏற்பட்ட பயன் அவையெல்லாம் நீங்கி என்று எம்பெருமானுக்கு தொண்டன் என்று நாம் செய்தோமோ அன்றே அவன் நம்மை ஆட்படுத்தி கொண்டு விட்டான், நமக்கு நற்கதி ஏற்பட்டுவிடும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் எந்நாள் எம்பெருமான் தன்னை தம்முடைய அடியோம் என்று எழுத்துப்பட்ட அந்நாளே செந்நாள் தேற்றி என்று எந்நாள் எம்பெருமானுக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்டோமோ அந்த நாளே, என்னைக்கு அவனுடைய அடிமைன்னு சொன்னோமோ அந்த நாளே நம்முடைய பாவங்கள் எல்லாம் அகன்றது, நம்முடைய பழைய கணக்குகள் எல்லாம் நீங்கி புது கணக்கு துவங்குகிறது, நம்முடைய மறுமைக்கான வழி இதுதான் என்று ஆணித்தரமாக சொல்கிறார் பெரியாழ்வார். இந்த பொற்கிழி அறுத்த பொழுதுதான் அவருக்கு பட்டர்
பிரான் பட்டர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படிங்கிற அந்த அடைமொழி பட்டர்பிரானுக்கு, விஷ்ணு சித்தனாக இருந்த பெரியாழ்வாருக்கு அந்த அடைமொழியாகிய பட்டர்பிரான் வந்து சேருகிறது. இப்படி வல்லபதேவனுடைய ஐயத்தை போக்கி எல்லாருக்கும் எளிமையான எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லித்தந்த பெரியாழ்வாருடைய வைபவத்தை தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை இந்த இடத்திலே நமக்காக எடுத்துச் சொல்கிறார்.